ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த ட்ராமாவோட 3 பார்ட் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ தான் நம்ம குழந்தைய கடத்திட்டான்னு நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் குழந்தைய காப்பாத்த போற நேரத்துல அவனுக்கு அடிபட்டுருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இப்ப இந்த 3 பார்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கவலையா இருக்கும்போது லீ கேட்கிறா, "இத வந்து நீங்க ஒண்ணும் ராஜாட்ட சொல்லாம இருக்கீங்களே, சொல்லிரலாமா?" அப்படிங்கிற மாரி. "இல்ல, இல்ல வேண்டாம். இப்போதைக்கு சொன்னா அவர் கவலைப்படுவாரு. அதனால நம்ம நாளைக்கு சொல்லிக்கலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் இங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குழந்தை கேட்குது, "அங்கிள் உங்களுக்கு அடிபட்டுருச்சா? ரொம்ப வலிக்குதா?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோ ஆமா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நான் வேணா ஒரு கதை சொல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அத கேட்டுட்டு, "உனக்கு இந்த கதை யார் சொன்னது?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "எங்க அம்மா தான் சொல்லுவாங்க அந்த கதைய." அப்படிங்கிற மாரி அந்த குட்டி பையனும் சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு, "சரி அங்கிளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு தூங்கு. இல்லாட்டி அங்கிள் உன்ன இந்த மவுண்டன்ல தூக்கி வீசிருவேன்." அப்படிங்கிற மாரி பையன் காட்டுனோனே, அந்த பையன், "ஐயய்யோ! நான் எதுவுமே பேச மாட்டேன். நல்லா தூங்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். "ஆனா நீங்க நல்ல அங்கிளா இருக்கீங்க." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த குழந்தையும் அதோட அப்படியே தூங்கிறாங்க. அடுத்த நாள் காலைல ஹீரோனும் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வரான். வரும்போதே, "நீ இன்னும் எத்தன நாள் என்ட்ட உண்மைய சொல்லாம மறைக்க போலான்னு நெனச்சுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கோவமா கேட்டோன்னே, நம்ம ஹீரோயின், "ஐயோ! என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. நான் அந்த மாரி நெனைக்கவே இல்ல. குழந்தைய நான் வந்து இப்படி மிஸ் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாம் என் மேல தான் தப்பு." அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, நம்ம ஹீரோயின் சொல்றான், "நீ ஏன் தேவையில்லாம உன்னைய வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பலாம் ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி அவள அப்படியே அணைச்ச மாரி பேசிக்கிட்டு இருக்கான். "நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தை எப்படி வந்துருவான்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ குழந்தைய கூட்டிட்டு வந்துறான். வந்தவன் அவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "சாரி உங்களோட இத வந்து நான் கெடுத்துட்டேன். உங்க குழந்தைய நான் கூட்டிட்டு வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த குழந்தைய விடுறான். ஆனா அது குழந்தைய பார்த்தோன்னே அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத பார்க்க நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு, "சரி நீங்க 3 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஃபேமிலி எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்கல்ல. நான் இங்கேருந்து கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போறான். நம்ம ஹீரோயின் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக யுவா அப்படிங்கிற மாரி கூப்பிட போம்போது, டக்குனு ஹீரோயின் வந்து தடுத்துறான். தடுத்துட்டு, "இன்னைக்கு குழந்தையோட நம்ம எல்லாரும் ஒண்ணாவே இருக்குவோம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்றான். இத நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிறான். அதோட நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைய தூங்க வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோயின் நின்டுகிட்டு இருக்கான். அவளோட அவன் தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும்போது ஹீரோயின் சொல்றான், "ரொம்ப தேங்க்ஸ்." அப்படிங்கிற மாரி அவ கைய பிடிச்சு பேசணும்னா, நம்ம ஹீரோயின் அப்படியே கைய எடுத்தோன்னே அவனுக்கு ஒரு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிருது. இவ யுவான்னு சொல்லிட்டு போனத நினைச்சுட்டு, இப்ப நம்மள மட்டும் மகாராஜா மகாராஜான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மூஞ்செல்லாம் அப்படி மாறி இருந்தாலும் அவன் எதுவும் வெளியே காட்டிக்காம சொல்றான், "ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ என் குழந்தைய பார்த்துக்கிட்டதுக்கு. இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் நீனும் புள்ளையும்." அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோயின், சரி." அப்படிங்கிற மாரி சொல்றா. அதோட அந்த ஹீரோயினும் அப்படி வெளியே வரான். இருந்தாலும் அவன் நம்ம ஹீரோயின பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின இவன் ரொம்ப உயிருக்கு உயிரா லவ் பண்றான் போல இருக்குது. வெளியே காட்டிக்காம இருக்கான். இங்க நம்ம ஹீரோ பாவம் அடிபட்டுருக்குல்ல, அதுக்காக காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அந்த லீயும் கொஞ்சம் கோவமா போறான். "நீங்க எப்ப பார்த்தாலும் தனியா இந்த மாரி தான் போய் மாட்டிக்கிறீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போவான். அதோட இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து கோவமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கமாண்டர் வந்து, "நாஞ்சனோட படைகள் எல்லாம் நம்ம இடத்த சுத்தி வளைச்சிருக்காங்க. பாதுகாப்பு ரொம்ப டைட்டா போட்டாங்க. இப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த குழந்தைய நம்ம பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். வேணா அந்த பாட்டிய கொலை பண்ணிடலாமா?" அப்படிங்கிற மாரி இந்த கமாண்டர் கேட்குறான். அப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கமாண்டர் என்னமோ சொன்னோனே இவனுக்கு கோவம் வந்துருது. "நீ வாய மூடு. என்னதான் சுயான் எனக்கு மட்டும் தான். அவன் என்னவா தான் அவள வந்து நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி கிரண் சொல்றான். கிரண் மனசுல நம்மளோட ஹீரோயின் சுயான் இருக்காண்டு. ஆனா இது வரைக்கும் அவன் வெளிக்காட்டாம மறைச்சு ஒன் சைடா வச்சுட்டு இருந்தான் போல இருக்குது. இவளா மனசு மாரி கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துடலாம்னு நினைக்கும் போது தான் நம்ம யுவா வந்துட்டான் போல இருக்குது. ஆனா ஆனா வந்து நம்ம ஹீரோயின் மனசுல எப்படியாவது அவன் மேல தப்பு தப்பா எண்ணங்களை வரவழைச்சிட்டு தான் பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் சொந்த பிள்ளையை அவன் கடத்துற மாதிரி நாடகம் ஆடி இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைக்கு சாப்பிட கூட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை சொல்லுது, "பாவம் அங்கிள் நேற்று என்னை காப்பாற்றும் போது அவருக்கு அடிபட்டுருச்சு." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறா. அதோட நம்ம ஹீரோயின் கேட்குறா, "ஆமா உன்னை யார் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனது நேற்று நைட்டு?" அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அவனை யோசனை பண்ணி பார்த்துட்டு, "எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு அந்த பாட்டி மாதிரி தான் இருந்துச்சு." அப்படிங்கிற மாதிரி அவன் ஞாபகப்படுத்தி சொல்கிறான். அந்த பாட்டி வேறு யாருமில்ல, இவங்க சிஸ்டரோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போல இருக்குது மெய்டா. உடனே அவங்க எதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போனாங்க, எதுக்காக கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் அங்கே வரா. ஆனால் லீ வந்து உள்ளே விட மாட்டேங்கிறான். "இல்லை சார் பிஸியாக இருக்காங்க, நீங்கள் இப்போ ராஜாவை பார்க்க முடியாது, போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உள்ளேருந்து பேசுகிறான். "இரு நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வந்துட்டு, "என்ன நீ என்கிட்ட பேசணுமா, எதுக்காக பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி உள்ள வா." அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு வந்தோடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, "நீங்கள் என் குழந்தைய காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு அடிபட்டுருக்காமல நான் கேள்விப்பட்டேன்." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லணும்னா,
நம்ம ஹீரோவோ அப்படியே உன் குழந்தைய நான் கடத்தலன்னு உனக்கு இப்போவாது புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ண உதவிக்கலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப அடிபட்டிருக்கீங்க, அதனால நீங்கள் இங்கேருந்து போயிருங்க உங்கள் நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம், நீங்கள் உங்கள் நாட்டுக்கே போயிருங்க, உங்கள் படையெல்லாம் திருப்பி கொண்டுட்டு போயிருங்க உங்கள் அரண்மனைக்கு, இப்போ எங்கள் நாடு வந்து கொஞ்சம் சேஃபாக தானே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ கோவம் வந்துடுது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்னை நாய் நினச்சிக்கிட்டு இருக்கியா இல்லை உன் வீட்டு வேலைக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் வரவும் போவும் நீ சொன்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, மக்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து பதவிக்காக உங்கள் அண்ணனே கொன்னாலும் கொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது கேட்ட நம்ம ஹீரோ கோவம் வந்துடுது. வாய மூடி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு அந்த மாதிரி ஆளாக தெரியுது, நான் அப்பேற்பட்டவனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி அது உண்மை இல்லைன்ட்டா நீங்கள் தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல, நம்ம ஹீரோ கேட்குறா, நான் இங்கே போவாட்டி நீ என்ன செய்வா, உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக எனக்கு வந்து உங்களை மாதிரி வலிமை இல்லை தான், ஆனால் என்னாலேயும் ஏதாவது பண்ண முடியும், கண்டிப்பாக ஏதாவது நான் பண்ணுவேன், என்னை நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதோட சிரிக்கிறான். வா, நீ இப்படிலாம் பேசுவியா, ஒரு 5 வருஷத்தில் நீ எந்த மாதிரிலாம் மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம், ஒருத்தரோட சூழ்நிலையும் ஃபீலிங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மாறதான் செய்யும், எனக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோ நீ வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா, ஆனால் அப்போ வந்து என்னோடய ஹார்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, அதனால நான் எல்லாத்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன், ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு டக்குன்னு அவளுக்கு கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி விலக்கி விட்டோன்னே நம்ம ஹீரோ அவளை கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் இங்கேருந்துலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு அப்படின்னு தெரியாமல் அவள் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ சரி நீ இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை காட்டோன்னா நம்ம ஹீரோயினும் போகிறா. நான் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி விரக்தியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே கமாண்டர் வந்து ஹீரோன்ட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு போடப்பட்ட காவல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனுவோ அப்படியான்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வரான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏதோ யோசனையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு என்ன குழந்தை எங்கே தூங்கிக்கிட்டு இருக்கானா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு வந்து ஒரு டவுட்டு, குழந்தை காணா பண்ணதுக்கு இவனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்குறா. குழந்தை காணா பண்ணுச்சுல, ஆனால் வந்து அந்த நானி பேரை சொன்னான், அந்த நானி வந்து உங்களோட மெய்டு தானே, உங்களோட பர்சனல் மெய்டு தானே, அது எப்படி அவள் குழந்தைய எடுத்துகிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவனும் சொன்னான், சில காரணத்துக்காக அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு நான் தான் மறைச்சி வைக்கலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிரண் சொன்னோன்னே, ஆனால் நம்ம ஹீரோயின் அதை நம்ப மாட்டேங்கிறா. இருந்தாலும் சொந்த குழந்தைய நீங்கள் மறைச்சி வைப்பீங்களா, எதுக்காக இந்த நாடகம் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அது கிரணும் சொல்கிறான், நீ என் மேலே சந்தேகப்படுறியா, அது என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஒரு சில காரணத்துக்காகத்தான் அப்படி பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனே ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னு தெரியல, இவன் மேலே கொஞ்சம் டவுட்டாக வந்துருச்சு, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவளை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட இங்கே கட் பண்ணி கட்டுறாங்க. அந்த கிரண் வந்து கமாண்டர் கண்ணத்தில் ஓங்கி அரைக்கிறான். குழந்தைக்கு நான் தூக்கு மருந்து கொடுக்க சொன்னேன், நீ கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி. இல்லை நானிட்ட கொடுக்க தான் சொன்னேன், அவங்க தான் கொடுக்காம விட்டுட்டாங்க போல இருக்குண்டு பாரு, அவன் பேரை சொல்லிட்டான், நல்ல வேலை அவன் என்னை அந்த நேரத்தில் பார்க்காம விட்டான், இல்லாட்டி நான் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கும், இனிமேல் இந்த மாதிரிலாம் ஒரு மிஸ்டேக் செய்யாமல் பார்த்துக்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சாணை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணோன்னா அந்த கமாண்டரும் சரி நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். அப்போ தான் ஹீரோயின் வந்து குழந்தை எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்குள்ளே மேடு சொல்கிறான், குழந்தை இப்போ தான் விளாண்டுக்கிட்டு இருந்தான், என்னன்னு தெரியல, ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அந்த கிரண் இடத்துக்கு வரா. இங்கே அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு அந்த குழந்தைய கடத்தினதுக்கு அவனோட கிரண் தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. இருந்தாலும் அவனு வெளிக்காட்டாமல் இருக்கான். அப்போ தான் இப்போ குழந்தை எங்கன்னு கேட்டோன்னா கிரண் கூட்டிகிட்டு போயிருக்கான், ராணி அங்கே தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி லீவ் சொல்லும்போது ஓ அப்படியே அப்போ அந்த வேடிக்கை நானும் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வரான். இங்கே பார்த்தா இவன் குழந்தைய கூட்டிக்கிட்டு என்னமோ கணத்தில் செய்கிற மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் பயந்துட்டு ஐயோ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வரா. ஒன்றும் இல்லை, இவனுக்கு எப்படி சாப்பிடணும் கூட தெரியல பாரு, வாயெல்லாம் இழி வச்சுருக்கான், அதான் தொடச்சி விட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரண் பேசணுன்னா நம்ம ஹீரோயின் அப்படியா சரி நான் குழந்தைய இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறான், ஏன் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறான், அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாவா, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம்ல, நம்ம ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி கிரணும் சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை இவனுக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது, நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம இன்னும் நாள் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை ஏதோ மழுப்பிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறா. ஆனால் அவன் கோவமாக சொல்கிறான், நீங்கள் குழந்தைய இங்கேருந்து கூட்டிகிட்டு போனியாக்க இனிமேல் குழந்தை சாப்பிடவே சாப்பிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி நல்ல மாதிரி சான் இங்கே வாங்க வந்து அப்பாவோட சேர்ந்து சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் சரி வாங்க சேர்ந்து சாப்பிட்லான்ட்டு ஒன்றுமே சொல்லாமல் அவளும் சேர்ந்து சாப்பிட்றா. பார்த்தா குழந்தைய அவன் நல்லா அப்படி கவனிச்சிக்கிட்டு இருக்கான், இருந்தாலும் இவன் பொய்யா நடிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி நான் ஹீரோயின் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா யுவாவும் வந்துட்டு ஆகா ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றத பார்க்கல ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே அது கிரண் சொல்கிறான், நீனும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கண்டு. வேண்டாம் எப்போவுமே நான் வந்து அலையா விருந்தாளியாக வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட
அதோட நம்ம பையனை பார்த்துட்டு, நம்ம 2 பேரும் போய் கொஞ்சம் நேரம் விளையாடுவோமா, உனக்கு சில போர் வித்தையெல்லாம் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அது கிரண் சொல்கிறான், படிக்கிற வயசு அவன் ரொம்ப சின்ன வயசு, இப்போ எதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவை சின்ன வயசாக இருந்தாலும் நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாமே கற்றுக்கணும், அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம ஹீரோயின், நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க, வேண்டாம் என் குழந்தைக்கு அதெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஏதாவது ஆயிரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவளும் பயப்படுறா. அதுக்கு நம்ம ஹீரோவை, இவன் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய வயசு, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் இவனை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. நம்ம கிரண் வந்து, இதுதானே உனக்கு வேணும், அவனை கூட்டிகிட்டு போக சொல்லி தானே நீ அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கா, எல்லாம் உன்னோட பிளான் தானே அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு புரிஞ்சிருச்சு, சானுக்கு ஏதோ ஆபத்து, அதனால தான் இவன் வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை அதை மாதிரிலாம் நான் யாரையும் கூப்பிடலன்னு சொல்லிட்டு, சரி நான் வரேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறா. அங்கேருந்து போகிறத பார்த்துட்டு இந்த கிரணுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, நான் போட்ட பிளான் எல்லாத்தையும் இந்த யுவா வந்து கெடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வந்தம்மா ஹீரோவும் அவனுக்காக சில வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து, இந்த ஸ்வாடுலாம் ஒன்றும் வேண்டாம், இதை நீங்களே வச்சுக்கிறீங்க, நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த குழந்தையா, இல்லை நான் அங்கிளோட கொஞ்சம் நேரம் விளாட்றேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. நம்ம ஹீரோவும், ஆமாம்மா இது மரக்கத்தி தானே, இது ஒன்றும் ஆகிடாது, நான் அவனுக்கு கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொடுக்குறேன், அதான் அவனுக்கு நல்லது, ஏன்னா பிரின்சஸில் வா உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அந்த குட்டி பையனை அந்த உட்டு ஸ்வாடை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே வந்து அதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியில் நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வாழை பிடிச்சி ஒரு குத்துனோன்னா பாவம் அந்த குட்டி பையன் கீழே விழுந்துறான். உடனே நம்ம ஹீரோயின் பயந்துரும், ஐயோ அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி அம்மாக்கள் வந்து பாசத்தை கொட்டி குழந்தைகளை வந்து பழக்காதீங்க, அவங்க நல்லா பழவட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அந்த பையனை நான் நல்லா பழவேன், எனக்கு ஒன்றும் அடிப்படலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அவனும் அந்த குட்டி குழந்தை அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா, நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குற நேரத்தில் டக்குன்னு வயிற்றுல குத்திட்டு, அங்கிள் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பதறிடா, ஐயோ அங்கிளுக்கு அடிப்பட்ட இடத்துல நீ குத்திட்டியே அப்படிங்கிற மாதிரி. உடனே சாரி அங்கிள், நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பையன் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, அப்பனுக்கு தப்பாமல் பிறந்துக்கிற அவங்க அப்பானுக்கு யாருக்கு எங்கே அடித்தா வலிக்குன்னு நல்லாவே தெரியும், அதே மாதிரி தான் நீனும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே லீ இங்கே வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட்றான். அங்கே லீயும் வந்தோன்னா, சானை கூட்டிகிட்டு நீ கொஞ்சம் நேரம் பயிற்சி கொடு, நான் என் காயத்துக்கு மருந்து போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஹீரோயின் தான் கூட்டிகிட்டு போய் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே அவளை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கேட்குறான், நானும் இனி முதல்ல சந்திச்சது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட் டைம் ஹீரோயின் எங்கேயோ உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ அடிபட்டு வரான். வந்தவன் டக்கு நம்ம ஹீரோயின் வாயை மூடிட்டு, இங்கேருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக எதிரிகள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அங்கே பார்த்தா 4-5 பேர் தேடிட்டு வந்தவங்க போகிறாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோக்கு ரொம்ப காயம்பட்டுருக்கு போல இருக்குது. அவன் மயங்கி அப்படியே விழுந்துறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பிளட்டை பார்த்தோன்னா ரொம்ப பயமாக இருக்குது. அதை தொடச்சி மருந்து போட ரொம்ப பயப்படுறா. நம்ம ஹீரோவை சொல்கிறான், எனக்கு நீ காயத்துக்கு மருந்து போட, இல்லாட்டி உன்னை நான் சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இவனும் பயந்துக்கிட்டே அந்த ரத்தத்துக்கு அப்படியே மருந்து போடுறா. அப்போ தான் நீ நானும் சந்திச்சோம்ல, உனக்கு அது ஞாபகம் இருக்கா, அப்போ நீ எவ்வளோ பயந்தா சுபாவமாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறது, எல்லாமே இப்போ பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எதுவும் பயப்பட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் தான் அந்த குழந்தைய கடத்திட்டு பண்ணி நின்று நீ வந்து நம்புறியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின், நான் நம்புகிறோன்னா இல்லையா, ஆனால் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படியே அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாண்டு, ஆமாம் எனக்கு உண்மைதான், நிச்சயமாக நீ இந்த குழந்தைய எதுவும் பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லீ வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடும். அம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தையும் பக்கத்தில் வர நம்ம ஹீரோ லீ அப்படி கண்ணாலே முறைக்கிறான். ஏன்டா பாவி, இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவன் மைண்ட் வாய்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட லீ, நான் என்ன பண்ணுவேன், அவன் அம்மான்ட்டு உங்கள்கிட்ட தான் வரணுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்தேன்னா, அந்த குட்டி பையனை அங்கிள் மறுபடியும் நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணுவோமா, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ வா மறுபடியும் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே 3 பேர் ரெண்டுக்கிட்டு அந்த வாழை வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இதெல்லாம் தூரமானுட்டு அந்த ஹீரோனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருந்தவன் சொல்கிறான் அந்த கமாண்டர்கிட்ட, இவங்களை பார்க்கும்போது இவங்க தான் ஃபேமிலி மாதிரி இருக்குல்ல, நான் தானே அன்வான்ட் பர்சன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சானை நம்ம இங்கே விட்டு வைக்கிறது நல்லல, அவனை இங்கேருந்து நம்ம எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அதோட வரான். வந்தவொடனே, சாரி உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், பையன் இங்கேயே தூங்கிட்டு அவன் முழிச்சுன்னா நான் என் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவா, அதனால ஒன்றும் இல்லை சான் இங்கே இருக்கட்டும், அதான் அவனுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் கேட்குறா, அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு
எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் கேட்குறா அவங்களுக்கு அரியணை பதவி வேணுமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பதவியும் வேணும், என்னோட அழகியும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஒரு வகையில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க போல இருக்குது. அதோட அடுத்த நாள் வந்து நம்ம லீவ் ஒரு லெட்ரு மாதிரி கொடுக்குறான். அதாவது நகருக்கு வெளியில் வந்து டியூ இருக்கான்ல, அவன் லெட்ரு அனுப்பியிருக்கான். அதுவும் இல்லாமல் அவள் பொண்ணை வந்து பயண கைதியாக இங்கே வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க. நம்ம கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறாங்க. இல்லாட்டி நம்ம அவங்க பேச்சை கேட்காட்டி அவன் வந்து கிரணோட வந்து சேர்ந்துக்கிட்டு நம்மளை அழிச்சிருவானா. அதுவும் இல்லாமல் நம்ம படையோட அவங்ககிட்ட நிறைய படை இருக்குது, நம்மளுக்கு மிரட்டல் கடிதம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி சரி அவன் மேடை போட்டு பாடலாம்னு முடிவு பண்ணிட்டா, வா நம்மளும் சேர்ந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடகமாக ஏதாவது சொல்லிட்டு நீ இங்கே என்ன நடக்குதுன்னு போய் கண்காணி அப்படிங்கிற மாதிரி லீட்ட சொன்னோன்னே லீயும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அதோட டியூவோட பொண்ணு லூ இருக்கால, அவள் வந்து நம்ம கிரணை மீட் பண்ணுறதுக்காக வரா. வந்தோடனே உங்களை மீட் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பா அனுப்புனாங்க. எனிமி இப்போ ஃப்ரெண்டாக இருக்குன்னு நம்ம எப்படியாவது அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ அழிக்கணும்னு தான் ஆசைப்பட்றா, நானும் அதான் ஆசைப்பட்றேன், ஆனால் நீ பார்க்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டக்கு நைஃபை எடுத்து அந்த லூவை அவன் குத்திரான். உடனே அவளும் அப்படி கீழே விழுந்து இறந்து போயிடறான். அப்படியே அதை பார்த்துக்கிட்டே கிரண் சொல்கிறான், நீ அழிக்கலான்னு நினைக்கலாம், ஆனால் என்னோட ஒய்ஃபையும் சேர்த்து நீ அழிக்குன்னு நினச்சா அவ்வளோதான், அவள் எனக்கு மட்டும் தான், அவளுக்கு ஏதாவது ஒன்றுடா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட அந்த கிரணும் கமாண்டான்னு சொல்கிறான். லூ வந்து இறந்து போயிட்டா அது காரணம் வந்து யுவா தான் அப்படிங்கிற மாதிரி பொய்யான செய்தியை வந்து அந்த டியூட்டை போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிங்க ராஜா நான் அப்படியே செய்யணும்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை எப்படி அடித்து வலிக்கு கொண்டு வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே தான் பொண்ணு இறந்த நியூஸ் டியூக்கு தெரிஞ்சுன்னு அவரே இதை கேட்டுட்டு ரொம்ப கோப்புறாரு. என்ன தைரியம் தான் என் பொண்ணை கொல்லுவான், அவனோட தலையை வெட்டி எடுக்காமல் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரணோட சேர்ந்துக்கிட்டு இவங்க நாட்டுப்படைகளும் அவங்க நாட்டுப்படைகளும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட லீயே வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி லூ இறந்துட்டா அது காரணம் வந்து நம்ம வந்து ஹீரோன் தான், ஆனால் அந்த பழியை வந்து உங்கள் மேலே போட்டால் இப்போ 2 படைகளுமே சேர்ந்து உங்களை கொல்ல போகிறாங்க. இவங்களுக்காகவா நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்தீங்க, இவங்க ஆபத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். கடைசியில் இப்போ நம்மளுக்கே ரொம்ப ஆபத்தாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதை கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி நயவஞ்சம் பண்ண உங்கள் அண்ணனை சும்மா விடக்கூடாது, அவன் தலையை வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் பேசக்கூடாது, நீ நல்லா போர் வீரனாக இருக்கணும், நம்ம கொடுத்த வாக்கை என்னப்போ மீறக்கூடாது, நம்ம இந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி வந்திருக்கோம், அதுலேருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது, எது எப்படியோ நம்ம கண்டிப்பாக வந்து போரிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டில் ஒரு முத்திரையை எடுத்து அந்த லீட்டை கொடுக்குறான். இந்த முத்திரையை பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. இந்த முத்திரையை வச்சு தான் நம்ம ராணுவத்தில் உள்ள ஆட்களை வந்து மாற்ற முடியும் போல இருக்குது. அந்த முத்திரையை கொடுக்குறோம். அதே மாதிரி சானையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லீனை இங்கேருந்து போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல லீயும் வந்து லீன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ சானை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து என் நாஞ்சா நாட்டுக்கு போயிரு, அங்கே உனக்காக சில ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கேன், நீ ஏதாவது ஒரு ட்ரெஸ் கடையோ இல்லை பிடி ஷாப்போ ஏதாவது வச்சு பொழைச்சிக்க, நான் கண்டிப்பாக இந்த போர்லாம் முடிச்சுட்டு வருவேன், நான் வந்தால் உன்னை நான் கூப்பிட்டுக்கிறேன், அப்படி இல்லாட்டி நீ ஒரு நல்ல லைஃப்பை தேடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லீன்கிட்ட சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு இவன் கொடுத்த சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போவா. இவனும் அவள் போகிறதே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா படைகள்லாம் உள்ளே வந்துருச்சு, அந்த டியூடர் படைகள். இவங்களெல்லாம் சும்மா விடாதீங்க, இந்த யூ படைகளை யாரையும் சும்மா விடாதீங்க, எல்லாத்தையும் கொன்று குவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை நோக்கி அந்த படைகள்லாம் அப்படி வராங்க. இதை லீயும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இதை ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ கேட்குறான், அந்த நேரத்தில் நீ ரொம்ப பயந்துறீங்கன்ட்டு. நான் எப்படி பயப்படுவேன், நான் உங்கள் சிஷ்யம் இல்லை, அதனால நான் பயப்படலாம் இல்லை, ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் லீயோட ஞாபகம் மட்டும் தான் வந்துச்சு, மற்றபடி நான் எதுக்காகவும் பயப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்கே லீன்னு அந்த சானை கூட்டிகிட்டு அந்த ஊருக்கு விட்டு கிளம்பி போகிறேன் நாஞ்சான் ஊருக்காக, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நாட்டுக்குள்ளே வந்து அந்த கிரண் படைகளும் டியூக் படைகளும் வந்துருச்சு. பாவம் நம்ம ஹீரோ தான் ஒத்தாளான்ட்டு அந்த படைகள் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கிறான். இங்கே பெரிய போரே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஒத்தால எல்லாத்தையுமே வந்து தலையை வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஆர்மி வந்து பாதி பேர் வந்து அந்த நாட்டோட கேட்டுக்கு வெளியவே இருக்காங்க போல இருக்கு. அந்த கேட்டு லாக் பண்ணியிருக்கனால அவங்களால உள்ளே வர முடியல. இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோயினும் வந்து கிரண்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், தயவுசெய்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விடுங்க, பாவம் அவங்களுக்கு ஆள் மாற்ற கூட யாருமே இல்லை, ஒரே படைகளால் ரொம்ப நாள் வந்து சண்டையிட முடியாது, அவங்களுக்கு தண்ணி குடிக்க சாப்பாடு கொடுக்க கூட நேரம் இல்லை, நீங்கள் தான் ஏதாவது பண்ணி அந்த கேட்டை திறந்து விடணும், நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்களாக்க நான் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நான் உங்கள் கூட எப்போவுமே இருப்பேன், உங்கள் சைடு நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோன்னு அப்படியே, ஆனால் நீ இது வரைக்கும் என்கிட்ட ஒன்றுமே கேட்டதில்லை, இப்போ நீ எனக்காக மண்டிக்கிட்டு இப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி நீ என் ரூமுக்கு போய் என்னோட ரூமில்
உள்ள ஒயினை எடுத்துக்கிட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். அப்புறமா நீ சொன்னபடியே அந்த கேட்ட நான் ஓப்பன் பண்ணி வரேன் அப்படிங்கிற மாதிரி கிரணும் சொல்ல, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த ஒயினை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் குடிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நீ என்னை நம்பி இதை குடிச்சா, ஆனால் உன்னை வந்து இப்போதைக்கு சமாதானப்படுத்த எனக்கு வேறு வழியே இல்லை, நான் கொடுத்தவன் இல்லை வந்து மயக்க மருந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படியே மயங்கி விழுக, உடனே இவனும் தாங்கி பிடிச்சி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அதோட படுக்க வைக்கிறான். என்ன பண்ணுறது, உன்னை சமாதானப்படுத்த எனக்கு வேறு வழியே இல்லை, இது தவிர வேறு வழி இல்லை, அதனால் நீ இங்கே தான் இருக்குன்னு நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மெதுவாக முழிப்பு வருது. அப்படியே அவளை முழிச்சுக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தா பிளாக் ட்ரெஸ்ஸில் இருக்கிறது நம்ம ஹீரோவாக்குன்னு நினச்சிக்கிட்டு, யுவா நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு வர பார்த்தா இங்கே பார்த்தா கிரண் தான் நிற்கிறானோ. கிரணை பார்த்தோன்னா நீங்களா அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் நான் தான் நிற்கிறேன், நீ முழிச்சிட்டியா, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளை டச் பண்ண போகும்போது இவ டக்குன்னு தள்ளி விட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அது கிரண் நான் என்ன பண்ணேன், உனக்காகத்தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறா, உங்களுக்காகத்தானே இவா வந்தான், உங்களை காப்பாற்றுறதுக்காக தானே வந்தான், அவன் என்ன தான் இருந்தாலும் உங்கள் பிரதர் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு அவனும் சொல்கிறான், என்ன என் பிரதர் வந்து என்னோட அரியானத்துக்கு ஆசைப்படுறான், என்னோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளை என் மனைவி நான் எப்படி அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும், இவன் என் பிரதரா அப்படிங்கிற மாதிரி அவனு கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நான் சொல்லி லெட்டர் போட்டு தானே அவன் வந்தான், இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக அவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணான், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு கிரணும் சொல்கிறான், நீ என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நான் எவ்வளோ அன்பானவன்னு தெரியுமா, நான் உங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணியிருக்கும் போது நான் பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் அப்போ ஒன்றா இருந்தீங்க, அப்போவே எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சி, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் உங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணிட்டு நான் சந்தோஷமாக வாழ வச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, உங்கள் அக்கா என்னை வந்து அந்த அளவுக்கு நினச்சா, இந்த அரியானை கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதுக்காக உங்கள் அக்கா தான் உயிரே கொடுத்தா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட பழைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு தடவை வந்து டியூ வந்து தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாதிரி ஒரு ஆளை வந்து அனுப்பி விட்ருப்பான் இவனுக்கு தூது. அப்போ வந்து அந்த கிரண் கேட்டுட்டு, நீங்கள் என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு மேரேஜ் ஆச்சு, இந்த நேரத்தில் போய் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்தவனும் சொல்லுவான், டியூ வந்து சொன்னார், நீங்கள் அவள் பொண்ணை மட்டும் மேரேஜ் பண்ணிக்காட்டி உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை தரமாட்டாரா, நீங்கள் ராஜா ஆக முடியாது, கண்டிப்பாக நீங்கள் அரியணையில் ஏற முடியாது, உங்களுக்கு வந்து நிறைய இடையூறு பண்ணுவார், உங்களால் ராஜ்யாவாக ஆகவே முடியாது, உங்கள் ராஜ்யம் பறி போயிடும், நீங்களும் உன் நாட்டில் வந்து ஒரு கைதி மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு கிரணும் கோப்புறான். கண்டிப்பாக என் ஒய்ஃபை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்ட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த பாய்சனை கொடுத்து உங்கள் ஒய்ஃபை கொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னோன்னா இவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோனோட சிஸ்டர் வானு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவனும் அந்த மெடிசனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த வான் வந்து அவன் புருஷனுக்காக அவளே அந்த பாய்சனை சாப்பிட்டு இறந்து போயிட்டா போல இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் இவன் சொல்லி கட்டுறான். உடனே இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் அழுகிற, அட பாவி, உனக்காகத்தான் என் அக்கா இறந்து போனாலா, நீ தான் என் அக்காவை கொலை பண்ணி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனும் சொல்ல, ஐயோ உங்கள் அக்காவை நான் கொலை பண்ணவே இல்லை, உங்கள் அக்கா எனக்காக என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணால, அதுக்காக அவள் உயிருக்கு தியாகம் பண்ணான், ஏன்னா நான் அந்த ராஜ்யத்தில் இருக்கணும், இந்த ராஜாவை இருக்கணுன்ட்டு. ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறா, உங்கள் அக்கா எனக்காக உயிரை கொடுத்து இந்த ராஜ்யத்தை எனக்கு கொடுத்தா அவன் என்னண்டா என் ராஜ்யத்தையும் ஒன்னையும் எடுத்துக்கலான்னு பார்க்குறான், நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ இவ்வளோ நம்பிக்கை துரோகியா கெட்டவனாக இருக்குவான்னு நினச்சி கூட பார்க்கல, நீ எனக்காகத்தானே இவ்வளோ பண்ணா, நான் உயிரோடு இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் டக்குன்னு அவள் தலையில் உள்ள ஹேர்பின் எடுத்து கழுத்தில் வச்சுட்டு, நான் குத்திக்கிட்டு செத்து போயிடுவோம், உனக்கு நிச்சயமாக நான் கிடைக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு கிரணும் பதறான், ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் செஞ்சிடாத, உனக்காகத்தான் இதுவும் பண்ணேன், நீ மட்டும் ஏதாவது பண்ணிட்டா உனக்கு முன்னாடி அவனை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவளும் பயந்துடா, ப்ளீஸ் அப்படி பண்ணாத, அவன் ரொம்ப பாவம், அவன் எனக்காகத்தான் இங்கே வந்தான், ப்ளீஸ் அவனை வந்து விட்டுடுங்க, கேட்ட எப்படியாவது ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கெஞ்ச, இங்கே பாரு நான் சொல்கிறபடி கேள்வி, நீ திரும்ப திரும்ப அவனை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோயின் காலத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்தோன்னா நம்ம ஹீரோயினை அப்படியே மயங்கி விழுந்துரா. உன்னை மயங்கி விழுந்தோன்னா அவளை அப்படியே கூட்டிகிட்டு வந்து பெட்டில் வச்சுட்டு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, உனக்காக அந்த 5 வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், உன் விருப்பத்தோடு தான் உன்னை தொடரணுன்ட்டு, ஆனால் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்காம அந்த யுவாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நீ அவங்க கூட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறா, நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன், இனிமேல் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை அப்படியே அவன் டச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த ட்ராமாவில் என்ன நடக்க போகுது, இவன் நம்ம ஹீரோயினை அடைஞ்சானா இல்லை நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றனான்ட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே பாய்.